நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் மாமா உயிரோட இருப்பேன். என்னம்மா சொல்ற? திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம மயக்கம் போட்டு விழுந்தப்போ மாதவி என்ன டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா. அப்போ டாக்டர் சாதாரண மயக்கம் தான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி தலைவலி வந்துச்சு. மறுபடியும் டாக்டர் கிட்ட நான் மட்டும் போயிருந்தேன். அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இந்த அதிர்ச்சியான செய்தியை சொன்னாங்க. இது நான் யார்கிட்டயும் சொல்ல மாமா, உங்ககிட்ட தான் மாமா சொல்றேன். உங்க சிஸ்டர் மாதவி வரலையா? இல்ல டாக்டர், ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே போனா, அதான் நான் மட்டும் வந்திருக்கேன். அவங்கள வர சொல்ல முடியுமா? ஏன் டாக்டர்? உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் பத்தி அவங்க கிட்ட பேசணும். என்கிட்டே சொல்லுங்க. இல்லைங்க, நீங்க மாதவியை கூட்டிட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் பேசலாம். நீங்க எதையாவது மறைக்கிறீங்களா டாக்டர்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர். இல்ல கோகிலா, நான் எது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நீங்க உங்க சிஸ்டரோட வாங்க, அவங்க கிட்ட சொல்றேன். என்கிட்ட சொல்லக்கூடாத அளவுக்கு பயங்கரமான விஷயமா டாக்டர்? தயவு செஞ்சு சொல்லுங்க டாக்டர். எதுக்கு சொல்றேன்னா, இல்ல டாக்டர், நோயாளிங்க டாக்டர் கிட்ட உண்மையை மறைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டாக்டரும் நோயாளிங்க கிட்ட உண்மையை மறைக்க கூடாது. எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்டயே சொல்லுங்க. நீங்க உங்க மனசு திடப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு வந்திருக்கிறது சாதாரண தலைவலியோ மயக்கமோ இல்ல. ஒரு பெரிய ப்ராப்ளம் உங்க தலைக்குள்ள இருக்கு. உங்களுக்கு பிரெயின் டியூமர் இருக்கு. அதாவது மூளையில கட்டி வந்திருக்கு. ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் அதான் சொல்லுது, அந்த கட்டியால உங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு. இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா நீங்க பயந்துருவீங்கன்னு தான் உங்க சிஸ்டரை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஏன் டாக்டர், இத குணப்படுத்தவே முடியாதா? முயற்சி பண்ணலாமா, ஆனா மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் தான் கொஞ்சம் அதிகமாகும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெங்களூர்ல இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. செலவும் கம்மி தான், ஒரு 10-15 லட்சத்துக்குள்ள பண்ணிடலாம். வேற ஏதாவது வழி இருக்கா? இத மருந்து மாத்திரையில ஏதாவது குணப்படுத்த முடியுமா? மருந்து மாத்திரையெல்லாம் நோயோட தீவிரத்தை தான் கட்டுப்படுத்தும், ஆனா முழுசா குணப்படுத்தும் சொல்ல முடியாதுமா. இல்ல டாக்டர், நீங்க மருந்து மாத்திரையை கொடுங்க, நான் அதை தவறாம சாப்பிடுறேன். ஏம்மா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க பயமா இருக்கா? ஆபரேஷன் நல்லபடியா முடியும், அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா? இல்ல டாக்டர், ஆபரேஷன் பண்ற சூழ்நிலையில இப்போ நாங்க இல்ல. இப்போதான் எங்க அப்பா இறந்து போனாரு. நானும் புருஷனால விரட்டப்பட்டு வாழ வெட்டிய குழந்தைங்களோட என் அம்மா வீட்டுல தான் இருக்கேன். என்னையும் என் பிள்ளைங்களையும் என் தங்கச்சி மாதவி தான் பாத்துக்கிறா. எங்க சாப்பாட்டுல இருந்து என் பிள்ளைங்களோட படிப்பு செலவு எல்லாமே மாதவி தான் பாத்துக்கிறா. இதுல என்ன குணப்படுத்துறதுக்கு வேற அவ செலவு பண்ணுமா? ஏன் இப்படி நினைக்கிறீங்க?
மாதவி ஒன்றும் சுமையா நினைக்க மாட்டாங்க. நான் பேசுறேன் அவங்க கிட்ட. இல்ல டாக்டர், அவளை நான் மேலும் கஷ்டப்படுத்த விரும்பல. பாவம், அவளே மனசளவுல ரொம்ப காயப்பட்டிருக்கா. அவளுக்கு நான் ஆறுதல் இருக்கணுமே தவிர வேதனையா இருக்கக்கூடாது டாக்டர். அது மட்டும் இல்ல, எங்க அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு எந்த அதிர்ச்சியான செய்தியும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க அதை தாங்கிக்கவே மாட்டாங்க. எதுக்கு அவங்களுக்கு எல்லாம் நான் கஷ்டத்தை கொடுக்கணும்? என் தலையெழுத்து இப்படி மூளையில் ஒரு கட்டி வந்து என் உயிரை குடிக்கணும்னு இருக்கு. என் ஆசை எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும், அது வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு போறேன். நீங்க மருந்து மாத்திரையை கொடுங்க, அதுவே போதும். அப்போ நீங்க இந்த விஷயத்த வீட்ல சொல்ல போறது இல்லையா? நீங்க இந்த விஷயத்த வீட்ல சொல்ல போறது இல்லையா? இல்ல டாக்டர், நான் சொல்ல போறது இல்ல. நீங்களும் சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு என் வேதனையும் வலியும் நான் மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஆறுதல் கிடைக்காம போயிடுமே கோகிலா. அதுக்காக இது அவங்க கிட்ட சொல்லி நான் அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்த விரும்பல. ஆஸ் எ டாக்டர், நான் இதை பத்தி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருக்கே. அது ஒன்றும் கட்டாயம் இல்லையா டாக்டர்? நோயாளியான என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அது போதும். அப்போ உங்க சிஸ்டர் மாதவி கிட்ட கூட சொல்ல வேணாங்கிறீங்களா? நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். ஐயோ, இப்ப சொல்லுங்க மாமா, மாதவி எத்தனை பிரச்சனையை தான் தாங்குவா? இது வரைக்கும் ஒரு சந்தோஷத்தை கூட அனுபவிக்காத அவளுக்கு இப்ப கடவுள் கண்ணை திறந்த மாதிரி மனோகரை திரும்பி அனுப்பி வச்சிருக்காரு. அந்த வாழ்க்கையை அவ சந்தோஷமா ஏத்திட்டு வாழட்டும். நடுவில் நான் ஏன் என் பிரச்சனையை சொல்லி அவளை வேதனைப்படுத்தணும்? அதான் இன்னைக்கு மாதவி இல்லாத நேரம் பார்த்து பிரச்சனையை பெருசு பண்ணி வீட்டு விட்டு வெளில வந்துட்டேன். கேட்கவே ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. உடம்பு இருக்கிற சூழ்நிலையில ஆஸ்பத்திரி செலவு கூட நம்மளால பார்க்க முடியாதேம்மா. மாதவி கிட்ட விவரத்தை சொல்லி பேசுவோம், அதுதான்மா உனக்கு நல்லது. வேணுமாம்மா, இந்த விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணுங்க. என்னம்மா இது உயிர் போற பிரச்சனை? இத போய் அதனாலதான் மாமா இது யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்றேன். என் வேதனை என்னோடய போட்டோம். என்னால மத்த யாருக்கும் கஷ்டம் வேண்டாம். என் மனசு கேட்கலம்மா. ஒரு பாவம் அறியாத உனக்கு இப்படி ஒரு கொடுமையா? சத்தியமா சொல்றேன்பா, அந்த ஆண்டவனுக்கு மனசுல ஈரமே இல்லைப்பா. கடவுள் எதுக்கு மாமா குத்து சொல்றீங்க? நான் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. அவர் என்ன பண்ணுவாரு? இப்ப நாம என்னம்மா பண்ண போறோம்? என்கிட்ட ஒரு வளையல் இருக்கு, அதை அடகு வச்சு எப்படியாவது ஒரு வீட்டை பிடிப்போம். அப்புறம் வீதி விட்ட வழி எப்படி நடக்கணுமோ அப்படியே நடக்கட்டும். வாங்க. ஓகேடா. டாக்டர். ஹலோ மிஸ்டர் மனோகர். அருணா எப்படி இருக்காங்க? பேஷண்ட் நல்லா இருக்காங்க, எந்த Thank you. ப்ராப்ளமும் கிடையாது. Thank you. வேற வார்டுக்கு மாத்திட்டேன். ஓ. நீங்க போய் பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். அருணா. அருணா, அருணா, அருணா. அருணா, அருணா, இது போதுமா மாதவி? உன்னையும் மனோகரையும் சேர்த்து வைக்க இப்போ நான் ட்ரை பண்ணது போதுமா? இல்ல
வேற ஏதாவது வழியில முயற்சி பண்ணணுமா? அருணா, என்ன பேசுறீங்க? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. இல்ல மாதவி, உன்னால என்னை எத்தனை தடவை தான் காப்பாத்த முடியும்? உனக்கு தெரியாம நான் ஏதாவது பண்ணிக்கிட்டா நீ என்ன பண்ணுவ? ப்ளீஸ் அருணா, நீங்க இப்படி நினைக்கிறதே தப்பு. இப்போ உங்க முடிவால யாருக்குமே எந்த சந்தோஷமும் இல்ல தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதவி. உன்னையும் மனோகரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் என் உயிரை கொடுக்கறேன்னு நினைக்கிறப்போ எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதவி. வேண்டாம் வேண்டாம், இனிமே விளையாட்டுக்கு கூட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ப்ளீஸ் அருணா, நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் உங்களை பார்க்கவே வந்திருக்க மாட்டேன். ஆனா சூழ்நிலை உன்னை வர வச்சிருச்சுல்ல. அருணா, ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ண? இது முட்டாள்தனம் இல்ல மனோ, தியாகம். உண்மையான காதலர்கள் மறுபடியும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக நான் பண்ற தியாகம். இப்பவாது புரிஞ்சுக்கோங்க மனோ. இல்ல அருணா, இது உன்னோட அவசரத்துல எடுத்த தவறான முடிவு. மாதவி மட்டும் இல்லைன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? இத பாரு, தற்கொலை பண்ணிக்கிறது எந்த விஷயத்துக்கும் ஒரு தீர்வா இருக்காது. நீ இருக்கிற வரைக்கும் நாங்க எப்படி சேர முடியும்னு மாதவி கேட்ட கேள்விக்கு இதை விட சரியான முடிவு வேற என்ன இருக்கும் மனோ? நான் உங்களை விட்டு விலகுறேன்னு சொன்ன பிறகும் மாதவி உங்களை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு என் மனசுல இருந்த கேள்விக்கு சரியான பதில் கிடைச்சிருச்சு. அதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். இனிமேலாவது மாதவி என்ன நம்பணும். அருணா, ப்ளீஸ் அருணா, நான் வேற எந்த அர்த்தத்திலையும் சொல்லலம்மா. ஏதோ யதார்த்தத்துல இருக்கிற நிலைமை தான் சொன்னேன். சரியான நேரத்துல சொன்ன மாதவி. இல்லனா உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாமலே போயிருக்கோம்ல. இல்லம்மா, என் மனசுல எந்த எண்ணமும் இல்ல. உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை உடைஞ்சு போறதுக்கு நான் காரணமாயிட்டேங்கிற குற்ற உணர்வு மட்டும்தான் இருக்கு. அதை விட உனக்கான வாழ்க்கைய உன்கிட்டே திருப்பி கொடுக்கணுங்கிற பரிதவிப்பு எனக்கு இருக்கு மாதவி. நல்லா யோசிச்சு பாரு மாதவி. எனக்கும் மனோகருக்கும் இடையிலான வாழ்க்கை எப்போவோ முடிஞ்சு போச்சு. இந்த நிமிஷமே நாங்க விலகி போயிடலாம். ஆனா சட்டம்னு ஒண்ணு இருக்கே, அதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல மாதவி, எதையோ எதிர்பார்த்து எங்க கல்யாணத்தை பண்ணி வச்சு எங்க அப்பா நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சாரு. மனோகர் தனியா போயிட்டா சும்மா விட்டுருவாரா? தொல்லை கொடுக்க மாட்டாரு. அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு தான் நான் மனோகரை எங்க வீட்டுல இருக்க சொன்னேன். என் முடிவால இவரோட தங்கச்சி வாழ்க்கை பாதிக்கப்பட்ட கூடாதுன்னு தான் அவங்க கல்யாணத்தை நானே நடத்தி வச்சேன். அதனால எவ்வளவோ பிரச்சனைங்க வந்துச்சு. இருந்தாலும் உன் லட்சியப்படி கலெக்டரான மனோகருக்கு எந்த வித கௌரவ குறைச்சலும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பரஸ்பர விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ண. இதெல்லாம் எதுக்காக பண்ண? அநியாயமா உன்கிட்ட இருந்து தட்டி பறிக்கப்பட்ட வாழ்க்கை உனக்கே திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காக தான். இதுக்கு மேலையும்
நான் உயிரோட இருக்கிறது ஒரு தடைய வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அதையும் போக்கிக்க தயாரா இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு மாதவி? இதுல என் முட்டாள்தனம் என்ன இருக்கு? உங்க முடிவுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனா என் முடிவு மாற போறதில்ல. அப்ப நான் ஏன் முடிவையும் மாத்திக்க போறதில்ல மாதவி. நான் உயிரை விடுறதுக்கு வேற 1008 வழிகள் இருக்கு. என்ன பேசுற நீ? திரும்ப திரும்ப அதையே சொல்லாத ப்ளீஸ் அருணா. அப்போ நீங்க 2 பேரும் ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். மாதவி, எங்களுக்கு விவாகரத்து கிடைச்ச மறுநாளே நீ மனோகர கல்யாணம் பண்ணிக்கணும். அத நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும்.